வீடியோ பண்ணதுக்கு தைரியம் இல்லை. ஸோ மக்களே வணக்கம். எங்கள் டேடியோட லாஸ்ட் வீடியோ இது. நீ என்ன ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னு நினைக்கலாம். பட் என் டேடியோட மெமரிஸ் என்கிட்ட எப்பயுமே இருக்கும். அண்ட் எங்களுக்கே லாஸ்ட் மினிட்ல தான் கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி டேடி அட்மிட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ என்கிட்ட இருக்கும் போது டேடி நல்லா தான் இருந்தார். ஸோ அவங்க டேடியோட ஞாபகம் வந்ததுனால அவர் ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தால நான் ஓகே நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ப்ளீஸ் இங்கே தான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலி நான் அமுச்சிருக்க கூடாது. பட் அவர் ரொம்ப அழுது கேட்டதுனால நான் அமுச்சு விட்டேன். ஸோ போயிட்டு வாங்க அப்பான்னு சொல்லி அவரும் இங்கே இருந்திருக்காரு. போய் ஜஸ்ட் 4 days அவர் சாப்பிட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல. அண்ட் அவங்க எனக்கு இன்ஃபார்மும் பண்ணலை. ஆஃப்டர் 10 daysக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க வந்துன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கால் பண்ணி டேடியை கேட்டப்போ இல்லைம்மா நான் ஓகே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓகே எப்பி போல் நார்மலாக பேசுகிறாரு. நானும் விட்டுட்டேன். அண்ட் அங்கே தான் ட்விஸ்டே ஆனது. அப்போ தான் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு போல். ஸோ என் பார்வையில் இருக்கும் போது நான் என் டேடிக்கு என்னென்ன பண்ணணுமோ ஐ ஜஸ்ட் எல்லாமே பண்ணேன். அண்ட் அவர் இப்படி ஆவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. கனவுல கூட ஜஸ்ட் இப்போ கூட ஒரு கனவு மாறி இருக்கு எனக்கு. அண்ட் இதுலேருந்து என் ஃபேமிலி இன்னும் வெளியே வரல. எவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த வீடியோ பண்ணும்போது கூட ஸ்டில் நான் இப்போ அழுகுறேன். பட் முடியலப்பா. கடவுள் ஏன் பொறுக்க வைக்கிறாரு? ஏன் அம்மா அப்பாவை இப்படி பண்ணுறாரு? ஏன் நம்ம இப்படி ஆகுறோம் தெரியல. என்ன வாழ்க்கை இதெல்லாம்னு தெரியல. பட் என் அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தை மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. கேர்லெஸ்ஸாக இல்லை என்னன்னு ரொம்ப ஈஸியாக விட்டுட்டோன்னு தோணும்.